தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹக்கீம். எப்படி இருக்கீங்க நீங்க? சிறப்பா இருக்கும் சார். வெரி குட். சொல்லுங்க. நேற்று முதல் ஒரு படுகொலை சம்பவம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு தமிழகத்திலிருந்து தான் சொல்லணும். நெல்லை மாவட்டத்தினுடைய சார்ந்த முன்னாள் எஸ்ஐயாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு சமூக ஆர்வலராகவும் கருதப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த படுகொலை, அந்த விவரங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைய தினம் சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதே போல திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்றும் விசிகாவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவங்களை எப்படி சார் பாக்குறீங்க? ஜாகிர் ஹுசேன் கொலை சம்பந்தமா தான் நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல பாத்தீங்கன்னா அது இடப்பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கொஞ்சம் அலட்சியமா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் தனக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இது சம்பந்தமா ஃபேஸ்புக்கு எல்லாம் அவர் தன்னுடைய வீடியோவே போட்டிருக்காரு. யார் யாரால தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காரு. சொல்லி மீறியும் அந்த சம்பந்தப்பட்ட ஆள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு லேட்டஸ்ட் மேட்டர் என்னன்னா, நீங்க இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, 2 பேரும் மேலேயும் உடனடியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன, ஜாகிர் ஹுசேனுடைய பையனுடைய ஒரு வேண்டுகோள், எங்க அப்பாவுடைய உடலை நாங்கள் வாங்கணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது மினிமம் ஒரு நடவடிக்கை எடுத்து தான் நாங்கள் உடலை வாங்குவோம்னு சொன்னோம்னா, உடனே இப்படி கேட்டால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் 2 பேர் மேலேயும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நியாயமான நடவடிக்கை. என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இடப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா அவரை சுற்றி ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. என்ன அதுல விஷயத்துல காரணம் என்னன்னா, இதுல அரசியல் பண்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க. நல்லா பாத்தீங்கன்னா, பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் தாக்குதல்ல இறங்கல. இது முழுக்க முழுக்க ஒரு இடப்பிரச்சனை. பட் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்திருந்தா இந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா என்னன்னா, காவல்துறை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தௌபிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் சமீபத்துலனா கன்வெர்ட் ஆனவர், கன்வெர்டட் முஸ்லீம் அவரு. என்ன அவரெல்லாம் கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கு போலீஸ். வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய துரதிருஷ்டமான விஷயமா பாக்குறோம் நம்ம. பட் ஆனால் இதுல அரசியல் பண்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. காரணம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட ஆட்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஏற்கனவே இன்னும் 2 பேரை கைது செய்யணும்னு ஜாகிர் ஹுசேனுடைய ஃபேமிலி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை போலீஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ தொடர்ச்சியா எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுத்துட்டு இருக்காங்க. விமர்சனத்தை, குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே இருக்காங்க. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு, சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா, கைமீறி போய்விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த சம்பவமும் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதமா அமைஞ்சிருச்சா? இல்ல, அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால உள்ள சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாக்பூர்லயே பற்றி எரியுதுன்னு போடுறாங்க. புரியுதுங்களா? நீங்க சில விஷயங்கள்லாம் எல்லா இடங்களையும் நடக்குது. இவ்வளோ பெரிய கும்பமேளால நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. புரியுதுங்களா? அந்த சம்பவங்கள்லாம் கம்பேர் பண்றப்போ இது இடப்பிரச்சனை இருந்திருக்குது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், நான் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் கொல்லணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? போலீஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணலாம், அவன் மீது அவனை கைது செய்து வழக்கு உள்ள கொண்டு போடலாம். திருப்பி வெளியே அந்த சம்பவம் நடக்கிறப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அந்த குற்றவாளி ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கிறப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படித்தான். என்ன காரணம்னா, இதுல என்ன ரொம்ப வருத்தமான விஷயம்னா, ஒரு தொழுகை முடிச்சுட்டு வர்றவரை கொல்றாங்க. மனிதாபிமானமே இல்லாம ஒரு மனிதன் நடந்துக்கிறப்போ
காவல்துறையா இருக்கட்டும், அரசா இருந்தாலும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? 2வது இந்த பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே இப்போ உங்க உறவினர்கள்லேருந்து எல்லாமே என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனைய வந்து வேண்டாம் அப்படின்னு ஜாகிர் ஹுசேனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சில பேர். வேண்டாம். ஏன் நம்ம நம்ம மட்டுமே ஏன் நீங்க மட்டும் இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு கூட சொல்லி பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒரு அதீத தைரியம் என்னன்னா, நம்ம காவல்துறையில ஒர்க் பண்ணவரு. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். இன்னொரு விஷயத்துல, இங்க குற்றவாளிகளுக்கும் ஒரு ஒரு சாதகமான சில ஆட்கள் இருப்பாங்கல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க. யாரு? ஜாகிர் ஹுசேன் மேல. யாருன்னா கன்வெர்ட்டட் முஸ்லீம் ஆனவரு. அவரு வந்து பிசிஆர் கேஸ் குடுக்குறாரு. புகார் குடுக்குறாரு. அதுல வழக்கு பதிவு பண்ணதான் அதுல வருத்தம் அதுல. புரியுதுங்களா? ஏன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், அதான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அவரு முஸ்லீமா மாறுனதுக்கு அப்புறம் அவரு பட்டியலினம்னு வராது. முஸ்லீம் பிரமுகர் ஆகுறாரு. ஆனாலும் வழக்கு என்ன பண்றாங்க? அவரு மேல பிசிஆர் வழக்கு போடுறாங்க. இந்த மாரி காவல்துறை சில அதிகாரிகள் செய்யக்கூடிய அடுத்தடுத்த தவறுகள்ல இன்னைக்கு தமிழக அரசுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா தெளிவா சிஎம் வந்து இன்னைக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல தெளிவா என்ன நடந்த சம்பவங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா சிஎம் பேசுறப்ப 2 காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கல. சிஎம் பேசி முடிச்சு அடுத்த 1/2 மணி நேரத்துல அந்த ஏற்கனவே இருந்த செந்தில்குமாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இப்போ தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது, இந்த 4 ஆண்டு ஆட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்களும் சொல்றீங்க மோட்டிவேஷனல் கொலைகள் வந்து இந்தியா நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத வந்து கடந்து போகணும் அப்படின்ற மாரி சொல்றீங்க. ஆனா பர்ட்டிகுலரா டிஎம்கேயினுடைய இந்த கவர்ன்மெண்ட் மீது அ சமூக ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க தொடர்ச்சியா. இப்ப விஏஓ படுகொலையாக இருக்கட்டும், இஸ்லாமிய பிரமுகர்களே வந்து கிட்டத்தட்ட இப்ப இந்த இந்த 4 ஆண்டு ஆட்சியிலே வந்து 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக இப்போ வந்து சமூக வலைதளங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் பரப்பிட்டு வர்றாங்க. குறிப்பா ஜகபர் அலி அவர்கள் கடந்த ஆண்டு வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்ம செய்திகள பார்த்தோம். கலிமா கொள்ளைக்கு எதிராக தட்டி கேட்டதாக. இப்போது வந்து ஜாகீர் ஹுசேன் அவர்கள் வக்ஃபு வாரிய சொத்துக்களை வந்து மீட்கணும், அதுக்காக போராடியவருக்காக வந்து இப்ப படுகொலை செய்யப்பட்டிருக்கதாக செய்தி. அக்ரம் கான் என்பவர் போதைப் பொருளுக்கு எதிராக வந்து அவர் போராடினார் என்பதற்காக. அப்போ சமூக ஆர்வலர்களுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையா இருக்கா? அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையா தமிழ்நாடு இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவது சார் மூலியமா. இல்ல ஹக்கீம், நீங்க சொன்னது வந்து புதுக்கோட்டை சொல்றீங்க. புதுக்கோட்டையில கனிமவள கொள்ளை சம்பந்தமான சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டாரு அவரு. நீங்க அந்த விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, கனிம வள கொள்ளை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு.